வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் புருனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டா காலையில 6 மணியா இருந்தானே இல்ல சாயங்காலம் 6 மணியா இருந்தானே? ஆமாங்க, நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கிளம்புறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், வீடியோவோட ஆரம்பத்துல ஏதோ வித்தியாசமா குரல் வித்த காட்டினியே, அது என்ன அப்படின்னு கேட்க தோணுதோ? அது ஒண்ணும் இல்ல, வணக்கம் வச்சேன் எல்லாருக்கும். ஆமா, எங்கேயோ போறேன்னு சொன்னேன், போன வயத்துல திரும்பி வந்துட்டேன். தெருவுலயே சுத்திக்கிட்டு இருக்கியே, வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன. ஆனா இத பார்த்தா யாரும் உன்னைய வீட்டை விட்டு துரத்துற மாதிரி இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க தோணுதோ? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா? நான் மட்டும் இல்லைன்னா உலகம் சுத்துறதே நின்றோம், எங்க ஃபேமிலிக்கு மட்டும். காலங்காத்தாலே ஷூவை மாட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி இந்த ப்ரூனே நாட்டுல எங்க வீடு இருக்க ஏரியாவை சுத்தி வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ஏரியாலாம் சூப்பரா இருக்கு. பத்தாவதுக்கு ஸ்கூலு மார்க்கெட்லாம் எங்க வீட்டுல இருந்து ரொம்ப பக்கமா இருக்கேன்னு இங்க வந்துட்டேன். ஒரு விஷயத்த கவனிக்கவே இல்லை. அடா வந்து இவ்வளவு நாளாயும் நான் கவனிக்காம இருந்திருக்கேன் பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எங்க தெருவுலயே ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருக்கு, அதாவது பேய் வீடு. வாங்க அதை பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, எங்க வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இதான் அந்த வீடு. எங்க தெருவுலயே இந்த வீட்டை மட்டும் பல காலம் ஆளே இல்லாம பூட்டி வச்சிருப்பாங்க போல. வீட்டு மேல செடி எல்லாம் முளைச்சிருக்கு. எங்க ஏரியால புறாக்கள்லாம் அதிகமா இருக்கும். எல்லாரும் வீட்டு ரூஃப்லயே உட்காந்துருக்கு பாருங்களேன். அதுக்காக நான் வாக்கிங் போயிட்டு வந்து தானியங்கள் போட்டேன். நாங்க இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல, அப்பவும் யாருமே இந்த வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது. எங்க ஏரியால இது ஒரு ஹாண்டட் ஹவுஸா. இந்த பேய் வீட்டுல இருக்க பேய் இந்த அருக்கு எடுத்த வீடு. ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோமேன்னு எங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நாங்க இந்தியால இருந்து என்னை பார்க்க வாங்கலேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு வரவே இல்லை. பேய் நீங்களாவது வந்திருக்கீங்களே, வாங்க வாங்க, எங்க வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நீங்க தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் லாஸ்ட் மந்த் ஊருக்கு போயிருந்தப்போ போட்ட வீடியோல எங்களோட ஃபேமிலியை பார்த்திருப்பீங்க. எங்க 2 பேரும் பக்கமே எல்லாரும் கூட்டமா தான் சுத்திட்டு இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி. அவங்க கூட எல்லாம் இருந்துட்டு இப்ப தனியா இருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனால பேயே வந்தாலும் நீயாவது என்னை பார்க்க வந்தியே, வா வா அப்படின்னு வெல்கம் பண்ற நிலைமையில தான் நானே இருக்கேன். இன்னும் ஊரு ஞாபகமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சரியாறதுக்கு. நாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப எங்க ஹவுஸ் ஓனரு, இந்த வீட்டுல நீங்க பெயிண்ட் அடிங்க இல்ல ஆணி அடிங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா கிச்சனை மட்டும் கொளுத்தி விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி கிச்சனை கொளுத்தி விட்டுறாதீங்கன்னு வார்ன் பண்ணாங்கன்னா, இந்த பக்கம் இருக்க வீடுகள்லாம் மோஸ்ட்லி மர வீடுகள் தான். கான்கிரீட் வீடுகளை விட இந்த வீட்டுல எல்லாம் தீ பிடிச்சா இன்னும் சீக்கிரமா ஜாஸ்தியா தீ எரிய ஆரம்பிச்சிடும். அதுலயும் இந்த வீடு எல்லாம் கட்டி எவ்வளவு நாள் ஆச்சோ, இதுல உள்ள மரம் எல்லாம் நல்லா காஞ்சு போயிருக்கும். ஒன்ஸ் தீ அதுல பட்டுச்சு, அதுக்கப்புறம் கடவுளே வந்தாலும் வீட்டை காப்பாற்ற முடியாது. அப்ப இந்த மாதிரி வீடுகள்ல சமைக்கிறதே ரிஸ்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. வீடுதான் மரத்துல கட்டியிருப்பாங்க. ஆனா கிச்சன்லாம் நம்ம வீடுகள் மாதிரி சிமெண்ட் செங்கல் வச்சுதான் கட்டியிருப்பாங்க. கிச்சன் மட்டும் இல்ல, வேற ஏதாவது ரீசனா கூட இருக்கலாம். சில வீடுகள் இந்த மாதிரி தீ பிடிச்சிருக்கு. நான் இங்க ஒரு 2-3 வீடு அந்த மாதிரி பாத்திருக்கேன். அது அப்படியே ஹாண்டடா விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம இப்ப பார்த்தோம்ல, அந்த வீட்லயும் அந்த மாதிரி ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்புறம் அன்லக்கியா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த வீடு அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே அங்க இருந்து ஏதாவது கிளம்பி வந்தா வரட்டும். பாத்திரம் எல்லாம் சமைச்சிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கேன் சிங்க்ல, பாத்திரத்தையாவது கழுவி கொடுக்கட்டும். ஆமா, நீ நல்லவளா இல்ல கெட்டவளா, தண்ணியும் ஊத்துற, அப்புறம் இலைய கிள்ளி வாயிலையும் போட்டுக்கிற அப்படின்னு அந்த துளசி நினைக்கும். டெய்லி நான் 2-3 துளசி இலையை சாப்பிடுவேன். காலையில இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு, சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. வழக்கம் போல இன்னைக்கும் ஹெல்தி சமையல் தான். என் பையன் தான் அதை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டான். சரிடா பயப்படாத, உனக்கு தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன், அதை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டேன். நான் வெளியே போய் எங்க தெருவில் சும்மா ஒரு வாக் தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அவனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சேன்னு அவனை எழுப்பி கிளப்பி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இப்பதான் வந்தேன். எப்பவுமே ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா போரிங்கா இருக்கும். மனசெல்லாம் கொஞ்சமாவது சேஞ்ச் வேணாம். இத்தனை நாளைக்கு கம்மங்கூழ் தானே செஞ்சுட்டு இருந்தேன், அதனால இன்னைக்கு கேப்பக்கூழ் செஞ்சுட்டேன். அப்பாடா பெரிய சேஞ்ச் அப்படின்னு நினைப்பீங்களே, பொறுத்திருந்து பாருங்க. அடுத்ததா உளுந்து களி வரவிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் பல. ஆஃப்டர்நூன் என் பையன் ஹஸ்பண்ட் யாரையாவது டார்ச்சர் பண்ணி குடிக்க வைக்கலான்னு கொஞ்சம் கூழ் செஞ்சு எடுத்து வச்சுட்டு எனக்கு களியாவே எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க நானும் கத்திட்டு தான் இருக்கேன். யாரு கண்டுக்கிறா? ஆனா என் பையன் இப்ப கொஞ்சம் சாப்பிடறான். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னா ஏதோ கொஞ்சம் இப்ப சாப்பிட்டுக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போனா சாப்பிட்டு பழகிப்பான். என்னோட தையல் மிஷின் இப்படியே விட்டாலும் அது சோம்பேறி ஆயிடும். சாப்பிட்டு முடிச்சோன்னா முதல்ல அதுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். வாஷிங் மிஷின்ல துவைக்க துணியை போட்டுதான் வந்தேன். சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் அது ஸ்டாப் ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். துணியை போய் காய வச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு தைக்க வேண்டிய வேலை இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். கம்மங்கூழு கேப்பக்களின்னு ஒரே ஹெல்தி ஃபுட்டா தெரியுதே. வெயிட் லாஸ் எதுவும் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு. ஒரு காலத்துல இது மட்டும் தான் நம்மளோட உணவா இருந்தது. ஆனா இப்பெல்லாம் இது சாப்பிட்டா ஹெல்தின்னு ஒரு டேக் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம். கையில இந்த பிளாக் கலர் காப்பி எடுத்துக்கிட்டு டிவி முன்னால உட்காந்துட்டேன். டிவில பாஸ் என்ற பாஸ்கரன் பட காமெடி ஓடிட்டு இருந்துச்சு. அதென்ன கையில பிளாக் கலர் காப்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, சுக்குமல்லி காப்பி தான்.
காலையில ஏதோ ஒரு காமெடியை பார்த்துட்டு சிரிச்ச மூஞ்சியோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாமளே அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். வெல் டன், குட் ஜாப், சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு. இந்த டிவி பாக்குறதெல்லாம் காலையிலேயே பாத்துக்கணும். ஏன்னா மதியானத்துக்கு மேல நம்ம மெஷின் மாதிரி வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த இருக்காருல 12 மணி ஆயிடுச்சு, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. என் ஹஸ்பண்ட் மதியம் லஞ்சுக்கு வரும்போது இவனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. சம்டைம்ஸ் லேட் ஆச்சு இல்ல வர முடியலன்னா நான் போய் கூட்டிட்டு வருவேன். அன்னைக்கு அப்படிதான் ஸ்கூல்ல இருந்து டீச்சர் கால் பண்ணி உங்க பையனை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நானும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவசரமா போய் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் டே பரேடுக்கு எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளால போய் டீச்சர் கிட்ட தைரியமா சொல்லியிருக்கு என்னால பண்ண முடியாதுன்னு. அப்படியா, டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம் அப்படின்னு இவனை வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. அடே நீ எல்லாம் 90s கிட்ஸா பிறந்திருக்கணும். ஆப்னோன்னு என் ஹஸ்பண்ட் கிளம்பும் போது வீட்டுக்கு பின்னால கார்ல ஏறி முன்னால வந்து இறங்குறான். என் பையனுக்கு ரோட் சேஃப்டி எல்லாம் ஒரு 4 இயர்ஸ்ல இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, உங்க பையன் எத்தனை வயசுல பேச ஆரம்பிச்சான்னு. 4 வயசுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு முன்னாலே நான் ரோட் சேஃப்டி எல்லாம் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவரையும் அவனை எங்கேயும் தனியா வெளியே அனுப்புனது இல்ல. ஆனா பக்கத்துல இருக்க சின்ன கடைகளுக்கு எல்லாம் அனுப்பணும்னா கரெக்டா போயிட்டு வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். ரோட்ல இப்படி சேஃபா போயிட்டு வரணும்னு இப்ப அவனுக்கு தெரியுது. இப்ப இந்த ஸ்டனோ பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். அவங்க அப்பா கூட ஸ்லிப்பர் ஒழுங்கா இருந்து செப்பல் ஸ்டாண்ட்ல எடுத்து வைக்கல. ஆனா அவன் அவங்க ஸ்லிப்பரையும் அவங்க டேடியோட ஸ்லிப்பரையும் எடுத்து வச்சுட்டு இவனோட செப்பலையும் கரெக்டா அதுல வைக்கிறான் பாருங்க. நார்மல் குழந்தைங்களே இந்த மாதிரி செப்பல்லாம் அடுக்கி வச்சுட்டு போறது இல்ல. குழந்தைங்களையே நம்ம பெரியவங்களே இந்த மாதிரி வைக்கிறது இல்ல. வெளியே போயிட்டு டயர்டா இருக்குன்னு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு செப்பலை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடுவோம். ஆனா இப்ப வெயிலுக்கு லைம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான்ல இந்த சனோ பையன் கிட்ட நான் என்னைக்கு சொன்னனோ உன்னோட ஷூஸ் செப்பல் எல்லாம் நீ கரெக்டா அந்த இடத்துல வச்சுக்கணும், நான் இன்னைக்கு சொன்னனோ அன்னையில இருந்து ஒரு நாள் கூட தவறுனது இல்ல. கரெக்டா அந்த இடத்துல வச்சிருக்கான். இது மட்டும் இல்ல, சொல்லி கொடுக்குற எல்லா விஷயமே அப்படிதான். சில டைம் எனக்கே தோணும் இவனும் ஆர்டிசம் குழந்தை இல்ல இவன் நார்மல் குழந்தை அப்படின்னு. ஒண்ணு சொல்லி கொடுத்தா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றான். இவ்வளவு ஸ்ட்ரிக்டாலாம் நீ ஃபாலோ பண்ண வேணாம், சம்டைம்ஸ் வந்து பிரேக் பண்ணிக்கலாம் நானே சொல்ற அளவுக்கு அப்படி ஃபாலோ பண்றான். நம்ம எல்லா குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம், ஸ்கூலுக்கு எல்லாம் லேட்டா போக கூடாது, சீக்கிரம் போயிடணும் அப்படிதானே சொல்லுவோம். அதே மாதிரி இவங்கிட்டையும் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் லேட்டா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். என்ன ஆயிருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்களே. அடே ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்றதுக்கு தான்டா இருக்கு, ஆனா அதை பிரேக் பண்ணிட்டாலும் அதுக்கு சொல்யூஷன் இருக்குடா அப்படின்னு இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. அதுக்கப்புறம் அவனுக்கு புரியுற வரைக்கும் ஸ்கூலுக்கு லேட்டாவே அனுப்பிட்டு இருந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியன்றதுக்காக நாங்களே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அவனை பேஸ் பண்ண வச்சோம். சோசியலைஸ் ஆகுறது, அடுத்தவங்க கூட பழகுறது இதெல்லாம் ஈஸியா கத்துக்கிட்டான். ஆனா ஸ்பீச் தான் ரொம்ப டிலே பண்ணிட்டான். மேபி அவனோட விஷன் ப்ராப்ளம் கூட ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். எல்லா குழந்தைங்களும் 3 மாசத்துலயே அம்மாவோட பேஸ் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுங்கல்ல. இவன் வந்து 1.5 வயசுக்கு அப்புறமா தான் இந்த காக்கா பறக்கிறது, இலை அசைகிறது இதெல்லாம் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தான். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அவனுக்காக தயிர் சாதம் செஞ்சிருந்தேன். ஆனா காலையில கொடுத்த தக்காளி சாதத்தை பிரேக்ல தான் சாப்பிட்டானா, அதனால ஜூஸ் மட்டும் போதும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். இந்த டே டைம்ல தூங்குறதுலாம் என் பையனோட ஹிஸ்டரியிலே கிடையாது. இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல எங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம். என் பையனோட இப்போதைய ஆசை என்னன்னா அவன் வந்து மெக்கானிக் ஆகணுமா. நாங்களும் சரிடா நீ கார் மெக்கானிக்கோ பைக் மெக்கானிக்கோ இல்ல எந்த மெக்கானிக்கா வேணா ஆயிக்கோன்னு சொல்லிட்டோம். இப்ப படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. ஓவல்னு எழுத சொன்னா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டாரு தலைவர். நீங்களே பாருங்க அது என்னன்னு. இப்ப நான் கரெக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டா எழுதிட்டு இருக்காரு. குட் பாய். 10 டைம்ஸ் எழுதுங்க, 10 டைம்ஸ் எழுதுங்க, அப்புறம் தப்பா எழுதிடுவீங்க. ஓ சொல்லிட்டு எழுது. ஓ ஸ்டாண்டிங் லைன்ல ஆரம்பிச்சு டே பை டேயா பிராக்டிஸ் பண்ணி லெட்டர்ஸ் எழுதி வேர்ட்ஸுக்கு வந்தாச்சு. அடுத்து சென்டென்ஸ், பேராகிராஃப் தான். விடாம முயற்சி மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைனை கத்துக்கிறதுக்கு என் பையனுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வேர்ட்ஸே சீக்கிரமா எழுதி முடிச்சிடறான். 20 நிமிஷத்துக்கு மேல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால எஃபெக்டிவா போக்கஸ்டா இருக்க முடியாது. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. படிச்சு முடிச்சாச்சுன்னு மைண்ட் எல்லாம் விளையாடுறதுக்கு போயிடுச்சு. அப்ப போய் எனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட் பாய். டேய் தேங்க்யூ சொல்லணும்டா. வெரி குட் பாய். ஓகே விளையாடுங்க, நீங்க விளையாடலாம். மெக்கானிக் படிப்பை முடிச்சுட்டு இப்ப அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம தலையிடக்கூடாது. சிறப்பு குழந்தையா இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்களால முடியாது அப்படின்னு எந்த விஷயமே கிடையாது. எல்லாமே சாத்தியம்தான். என்ன ஒரு குழந்தைக்கு ஒரு 10 டைம் சொல்லுவீங்களா, இவங்களுக்கு ஒரு 100 டைம் சொல்லணும். நேரம் நீங்க ஒதுக்குற நேரம் இவங்களுக்கு இருக்குல்ல, அது ரொம்ப கோல்டன் பீரியட்னு சொல்லணும். ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க வந்து டைம் ஒதுக்கி கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஈவன் உங்களையும் சேர்த்து கூட பார்த்துப்பாங்க. கடந்து வந்த பாதையெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட கண்ணீர் வரதான் செய்யுது. இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஓகே, இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்பினதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்றதுதான் ஹியூமன் நேச்சர். ஆனா இது எப்படி போகும்னு தெரியலையே, இது நடந்துருமா, ஓகே ஆயிடுமா அப்படின்ற ஒரு க்ளூ இல்லாம
ஒரு விஷயத்தை எஃபெக்டிவா செய்யறது சிறப்பு குழந்தைகளோட பெற்றோர்களால தான் முடியும். அது அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன் நேச்சர் தான் நான் சொல்லுவேன். ரிசல்ட்டை பத்தி கடுகளவு கூட யோசிக்காம அது நடக்கும்போது நடக்கட்டும்னு கடல்ல வர அலை மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு அடுத்தடுத்த முயற்சிகளை பண்ற பெற்றோர்கள்லாம் சோ கிரேட். அதோட சேர்த்து இந்த சமுதாயமும் அவங்களுக்கு அன்பு கரம் நீட்டினா இந்த மானுடத்தின் தோட்டத்தில் அவர்களும் மலர்களாக பூத்து குலுங்குவார்கள். மலர் மணக்கும்